என் மனதார வாழ்த்துல நீ நல்லா இருப்ப. இருந்தாலும் இந்த அரசவைக்கு அனுதினமும் எனக்கு முதல் வர வேண்டும் தானே. சற்று கால தாமதம் அதுதான் நான் செஞ்ச தப்பு. சரி, இருந்தாலும் எதற்கு அவர் அழைச்ச தெரியுமா? இந்த அவரை நாட்டு அன்பார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்களே, இந்த அழகான நமது கிராமத்திலே இந்த புனிதமான மேடையில் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் சாலமோன் பாப்பையா பேசுவார். பத்தியா மோத்தா எப்படா பேச போட்டா எங்க இருக்கு குழந்தா? இந்த அமரசிம்மன் ஆட்சியில் நாட்டு மக்கள் அனைவரும் நலமாக வாழ்ந்து கொண்டு வந்தார்களாம். குறையற்ற பார்த்தாலும் நமது ஆட்சியில் குறை என்பதை காண முடியாது, காணவே முடியாது. ஏனென்றால் இந்த குடிமக்கள் இருந்தால்தான் மண்ணுடைய செங்கோல் கண்களை எப்படி எமை காக்கிறோம் நாட்டு மக்களை காத்து வருகின்றோம். இருந்தாலும் ஒரு சந்தோஷமான செய்தி எனக்கு இருப்பதோ ஒரே மகன் மகன் முரளி நல்லவரா சாவு எப்போது 15 பேரை சாவடிச்சிருக்கா என்னுடைய மகன் அயல்நாடு சென்று பட்டால் முடித்து இந்த தாயகம் வருவதாக செய்தி என் மகனை எதிர்கொண்ட இளவரசர் வருகிறார். எனக்கோ வயதாகி கொண்டே இந்த நாட்டின் பொறுப்பை ஏற்று நடக்கும் அளவிற்கு வயது போதவில்லை. ஆகையால் எனக்கு பிறகு
இந்த அமரபுரி நாட்டிற்கு இதான் முடி சுற்றி மன்னனாக ஆட்சி செய்ய நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நானும் தென்னக்கிழவன் ஏதோ மரியாதை நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். அந்நாட்டு மன்னர்கள் நாம் எப்படி அரசாட்சி செய்கிறார்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்து வந்துவிட்டு நாட்டு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். பதவி வரும்போது பதிவு வர வேண்டும். ஏனென்றால் ஒரு நாட்டை வெளிநடத்த வேண்டும் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது. பக்கத்தில் தேசத்து ராஜாக்கள் எல்லாம் எப்படி ஆட்சி செய்ய கற்றுணர்ந்து பிறகு வந்து நாட்டின் பொறுப்பை வராது. மகனே, நாட்டை சுற்றி வளவா ஆனால் ஆனால் என்றால் 1000 வருஷம் இருக்கிறது. நாட்டில் இருப்பதோ 4 திசை. 4 திசை. 3 திசை எங்கு வேணாலும் செல்லலாம். வேண்டும் மாணவன் செல்லலாம். ஆனால் வட திசை செல்லவே கூடாது. அது ஆபத்தான திசை. அப்படியா? அங்கு சேர்ந்தால் உனக்கு ஆபத்து ஏற்படும். ஆகையால் அந்த பக்கத்தில் கூட அப்பா, தாயை சிறந்ததோ கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மஞ்சளும் இல்லை என்பதை உணர்ந்தவனப்பா. நீங்கள் உரைத்தபடி ஒருபோது வருவதை செல்ல மாட்டீங்கப்பா. வர வேண்டும். வருகின்றனப்பா. என் மகளோ சின்ன சிறியவன், உலக அனுபவம் தெரியாதவன். கூட துணைக்கு போயிட்டு வரா. அப்பா, அவன் கூட நான் போக மாட்டேன். எனக்கு எடுத்துருவாப்பா. யார் போகல? உலக அனுபவம் தெரியாதவன். ஐயா, இந்நாட்டு இளவரசர் இளவரசர் வருகிறார். இந்த நாட்டு மன்னர் உனது மகன் என்னை நம்பி அனுப்புறீங்க. எங்க எடுத்து போய் நிறுத்தணும்னு பாரு. சரி மகனே, சரி வெற்றியோடு வா. ஆகட்டுமப்பா. என் தந்தை உரைத்தபடி நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்க்க
புத்தி என்ன பேதலித்து விட்டதா? வேண்டாம். இருப்பது 4 திசைகள். 4 திசைகள். 3 திசை எங்க ஒன்னால போகலாம். ஆமாண்டா. வட திசை போக கூடாதுன்னு அப்பா அட, அந்தாளுக்கு என்ன தெரியும்? அவருக்கு வயதாகி விட்டது. எப்பொழுது நான் அயலார் சென்றிருக்கிறேன், பட்டப்படிப்பு முடித்து விட்டு வந்திருக்கின்றேன். அந்த திசை சென்று என்ன அவசரத்தை சென்று பார்க்க போறதா? ஐயா, சிறு பிள்ளை பயம் அறியாமல் பேசுகின்றேன். அயல்நாடு சென்றிருக்கிறார், பட்ட படிப்புகளை முடித்திருக்கிறார். ஆமாண்டா. வட திசையில் என்னதான் இருக்கிறது பார்ப்பதற்காக போகிறீங்க. நிச்சயமாக உங்களுக்காக இதயத்தில் காத்திருக்கிறேன். தாத்தா, தாத்தா. போய் சீக்கிரமா சொல்லுடா. என்ன இது? அப்படி அந்த வட திசையில் என்னதான் இருக்கிறது? செல்கிறார் இளவரசர். அவருக்கு முன்பாக அந்த வட திசையில் என்னதான் இருக்கிறது என்று நான் சென்று பார்க்கிறேன். பார்க்க பரவச காட்டை பேச்சு வார்த்தையில் போதை ஊட்டை வாட வாடப்பாடை அப்படி இருக்க நான் யார் மீண்டும் வடதிசை. இந்த வடதிசையிலேயே மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து மனோரஞ்சிதனை பெருப்படுத்தி திரும்ப வாழ்ந்து வருகின்றேன். ஆனாலும் நாளை இந்த ஊருக்கு வந்து வினார் ஆகிவிட்டது. இந்த ஊர்ல ஒரு ஆம்பளை இன்னும் பார்க்கல. இந்த ஆண்கள்லாம் எங்கிட்ட போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தெரியல. ஆனாலும் எனக்கு இந்த பக்கம் வர சொல்ல பார்க்கலாம். இந்த வடதிசையில கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. உங்க யாருக்குன்னா தெரியுமா? உங்க கண்ணுல உடனே யாரும் வழி சரியா சொல்லல. இந்த வடதிசையில எங்க இருக்குதுன்னே தெரியல. ஏதோ ஒரு பாப்பா உட்கார்ந்து இருக்கிறாங்க. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு கேட்கணும். பணத்தை கட்டணும், பில்லு வாங்கணும். மேடம் போராடே போராடே ருமானி கிளிமுக்கி போல வந்தார். ஹலோ மேடம். மாடம் இல்ல பெரிய தாபாரம். வசதியா இருந்தா போலாமா? ஆனா உடம்பு. ஹலோ மேடம். என்னங்க வாட்டு உசுர்ல நீ அப்படின்னா? ஏ வாட் இஸ் யுவர் நேம்? புரியலையே.
எண்ணெய் ஊத்தணும். எதுல ஊத்துற உங்களுக்கு தான் தெரியும். எண்ணெய் போட்டா எண்ணெய் ஊத்தணும். என்ன மேடம் இவ்வளவு அழகா இருக்கிறீங்க, இங்கிலீஷே தெரியாதா? ஐயோ அது ஏன் கேக்குறேன், என்னம்மா? மழைக்கு கூட பள்ளிக்கூட பக்கமே ஒதுக்குறதே கிடையாதுங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. என்ன சொல்றேன்? இங்கிலீஷ்லயே வாய வச்சுக்கிறேன். அப்படியா? முன்ன எதுல வாய வைப்புன்னு எனக்கே தெரியாது. எனக்கு தான் தெரியல மேடம் எனக்கு போயிருக்காங்க. இவ்வளவு அழகா இருக்கீங்க, உங்க பேர் என்ன? விஜயா கேட்டீங்க அதான் மேடம் அப்படி கேட்டுக்கலாமே. அது வந்து 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 எத்தனை வாட்டி? 3 வாட்டி வரணும். ஐயோ உடம்பு டயர்டா போயிடும். ஏன் 3 வாட்டி வந்து வந்து சொன்னீங்கன்னா சொன்னா வாய் வலிக்காதுங்களா? ஐயா நான் கூட தமிழ் இருந்தாலும் என் வீட்டுல இருந்தா பையன்டா என்ன பூனை காசு என்ன தருவிட்டாங்களா? மனோரஞ்சிதுங்க. மனோரஞ்சி. ஆமா மனோ பியூட்டிஃபுல் ஒண்டர்ஃபுல் பைக்கு பைக்கு அப்படிதாங்க இருப்பேன். இருந்தாலும் என்னோட பேர் இவர் நேம் மை நேம். ஆமா மை நேம் இஸ் ஒசாமா பின் லேடன். ஒசாமா பின் லேடன். வாய்ப்புல ராஜா 8 வருஷம் ஆச்சு. பார்த்தா நாய் போச்சுங்களா? பால் பூஜை நடத்திக்கலாம். மேடம் ஒசாமா பின் லேடன். அப்படியா? இருந்தாலும் யார் நீங்க வெறுக்காக வந்திருக்கிறீங்க? அமெரிக்கா டோராபுரா மலையில இருந்து வருகிறேன். அமெரிக்காவா? ஆமா மேடம். சொல்றேன் சும்மா வரல மேடம். 1050 ரூபாய் பணம் எடுத்தாந்துக்கிறேன். என்னது 1050? மேடம் உங்களுக்கு வாயே இந்த அகலம் இருக்குதுன்னா நீங்க வாழ போற இடம் பெருசா இருக்கா? 1000 ரூபாய் எடுத்துட்டு வந்தேன். கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்திருக்கிறேன். காமிங்கள பார்த்த இப்ப காமிக்க நான் முடியாது. முன்ன பின்ன பார்த்ததே கிடையாதுங்க. நீங்க கவுண்டர் காட்டினா தான் நான் பில்ல காட்டுறேன். அப்படியா? மேடம் சரிங்க மேடம் இதுக்கு முன்னாடி நான் இந்த வடக்கு சைக்கு வந்ததே கிடையாது. கரண்ட் ஆபீஸ்ல சொல்றீங்க. கவுண்டர் ஓபன் ஆச்சுங்களா? இன்னும் 5 நிமிஷம் உட்காருங்க வாங்க. ஓபன் ஆகவா? இல்ல மேடம் நான் லைன்ல நிக்கிறேன். நோ ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல கஸ்டமர் நீங்க தாங்க. கஸ்டமரா? கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர்? ஐயோ 1050 நிமிஷம். மேடம் எந்த ஆபீஸ்ல உட்கார வைக்கிறாங்க? பயமாக்குது. மேடம் கரண்ட் ஆபீஸ்ல காலை முழுவா பிடிப்பாங்க? காலை மட்டும்தான் பிடிப்பீங்களா? கை கொடுத்து கை மட்டும்தான். வேற என்ன முடியும்? பாருங்க எல்லாம் ஐஸ் சாப்பிடுறாங்க. எனக்கு ஐஸ்கிரீமே பிடிக்காது. அது ஐஸ் கிரீம் இல்லைங்க, சப்பத்து. ஆமாங்க. எனக்கு பிடிக்காது. வேற என்ன தலை? கோனை இங்க தேட முடியாது அம்மா போகணும். இருந்தாலும் வெகுதொடனே வந்துருக்குங்க. பால் சாப்பிடலாம், பால் சாப்பிடலாம், தேன் சாப்பிடலாம், இல்லைன்னா மருந்து சாப்பிடுறீங்களா? மறந்தாவா? நீங்க கேட்கறதுலே நான் மறந்து போய்க்கிறேன். மேடம் கரண்ட் ஆபீஸ்ல மறந்தா கொடுப்பாங்க. ஐயோ 1050 நிமிஷம். மேடம் எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப் பண்ணுங்க ஆம்பளைங்களா இருக்காங்க. மனமட மறந்து ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாட சிக்காதான். சந்தேகமா? ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆட்கள் தான் கம்பம் தாங்குங்களா? ஓ பழைய கம்பம் பழுது. மேடம் நீங்க தான் சொன்னீங்க ஏறுவீங்கன்னு. அப்படியே நானே கம்பையர்னா கூட உள்ள லெகின்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு மடமட 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 கை கொடுங்க. பெண்களுக்கு இவ்வளவு வெளியே இருக்கிறது. ஆட்கள் யாரும் வரவில்லை என்றால் நீங்களே லெகின் பேண்ட் போட்டுக்கிறது. மடமட மட மடமட 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 கப்பை ஏறுவீங்க. நீங்களே கப்பை ஏறினீங்கன்னா மேல ஏறின பிறகு பேண்ட் ஜமால கீழே போச்சு. சாப்பு உங்களுக்கு அடிக்காது. கீழே நின்று நாங்க மேல பாக்குறப்ப எங்களுக்கு தான் உங்க மதிப்பு தராங்க. நீங்க போட்டா எடுத்துக்கலாம், நீங்க போடலைன்னா எடுத்துக்கலாம். 1050 மேடம் இன்னொரு ஹோட்டல் எதுனா தந்துக்கிறீங்களா? இன்னைக்கு கரண்ட் ஆபீஸ்ல ஆயுத பூஜை.
கரண்ட் ஆபீசர் ஆயுதம் முடியா சாமான் கைவிட்டீங்களா ஒட்டரை அடிச்சுட்டீங்களா மாங்கொட்டு சொல்லிட்டாங்க சந்தனத்தை தெளிச்சுட்டாங்க பூஜை போட்டீங்க போடணும் மேடம் நான் 1 மணி ஆட்டத்தா பூஜை பண்ண மரியாதையா நான் மேடம் அவ்வளவு வேகமா ஆட்டுல ஐயா டென்ஷனா வரீங்க மேடம் மேடம் என்ன சாப்பிடுறேன் ஆயுத பூஜைன்னு சொல்றீங்க நான் வேற ஒரு 1050 ரூபாய் எடுத்து வந்துடுறேன் குடிக்கிறதுக்கு ஏதாவது பரவாயில்ல என் மொட்டாட்டி ஏறி வேலைக்கு போயிட்டு 1050 ரூபாய் சீக்கிரமா பணத்தை கட்டிட்டு போயிட்டு வாங்கிட்டு வர பாடு சின்ன மேடையா வேற தோட்டத்தை போட்டு வச்சுக்கிறேன் டைம் ஆகி போச்சு புதுசா பணத்தை செலவு 1050 ரூபாய் பணத்தை கட்டணும் வாங்கணும் இதுதான் சொம்பு சொம்பு ரொம்ப பழைய சொம்பா இருக்குது கண்ணு தருணு புது சொம்பியா கப்பல்ல நீங்க புது சொம்பு தாங்க புது சொம்பு படகு ரோஜா ஆமாங்க உண்மைதான் சொல்றேன் ஐயோ புது சொம்பு நினைச்சாங்க இந்த பார் நாங்க கப்பல்ல சேர்ந்தோம் நம்ம கை படகு ரோஜா அவ்வளவுதான் கையெல்லாம் பாடலைங்க கைய பொண்ணு பாட மேடம் சொம்பு உள்ளது மோரி எதை மோரம் மோர் குடிங்க கரண்ட் ஆபீஸ்ல மோர் குடுக்குறாங்க அதனால ஆயுத பூஜை வேற சொல்றீங்க 1050 ரூபாய் வேற எடுத்தாங்க என்ன மேலேயே மேடம் குடிக்கலாங்களா மோர் சாப்பிட்டவனே என்ன கொஞ்சம் மூட வர இருக்குது எல்லாம் சரியா போயிடும் பாட்டு பாடினா கரண்ட் ஆபீஸ்ல பாட்டு கூடவா பாடுறீங்க சவுண்ட் ஓப்பன் ஆகும் நல்ல பாட்டா பாடு அப்படியா குடிமகனே நான் கொடுக்கட்டுமா 1050 குடிமகனே பெருகுடி மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து இருக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு எடுக்கட்டுமா